திரு கலை, இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது தானே கள நிலவரமா இருக்கு? இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இரு பக்கமும் போயிருக்கிறாங்க. இப்போ அதில் முக்கியமான பெரிய கட்சிகள் சொல்லப்போனால் தேமுதிகவும் பாமகவும். பாமக அந்த பக்கம் போயிருக்காங்க, தேமுதிக இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. தேமுதிகவோட தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த கூட்டணியோட இயைந்து இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி பாமகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளும் இந்த கூட்டணியோட பாஜக கூட்டணியோட ஒருங்கிணைந்து இல்லை. நம்ம பார்க்குறோம், ஏராளமான மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. ஒரு இரவில் அந்த மாறுபாடு இருக்கு. அன்றைய ஒரு இரவில் தான் பாமக பாஜகவோட சேர்ந்த அந்த ஒரு இரவில் தமிழ்நாடு அரசியலே மாறி போய்விட்டதுன்னு யார் சொன்னா? அண்ணாமலை சொன்னார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இரவில் என்ன நடந்துச்சு திரைமறைவில் அப்படின்னு கேட்குறாங்க. பாமக தொண்டர்கள் கேட்குறாங்க. ஒரு இரவு காலையில் வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட்டணி சொல்லிட்டு இருந்து திடீர்னு மாறி ஒரு இரவில் நீங்கள் அந்த பக்கம் தாவுனீங்க. ஏன் தாவுனீங்க? இல்ல, அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாஜக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே இருந்தாங்க. காலையில கிட்டத்தட்ட முடிவாகி போச்சுன்னு சொன்னாங்க. இரவுல திடீரென்று அந்த பக்கம் போய் சேர்றாங்க, தாவுறாங்க. அது அந்த பல்ட்டியை மக்கள் ரசிக்கலை. மக்களை விட்டுருங்க, பாமக தொண்டர்கள் நிர்வாகிகள் ரசிக்கலை. இது வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு முதலாளே அவங்களுடைய கொறடா, சட்டமன்ற கொறடா எடப்பாடி அவர்களை போய் பார்த்து, அவர் வீட்டில் பார்த்து நடக்க போகிறத பற்றி சொல்லிட்டார். ஓகே, இல்ல இந்த நீங்க சொல்ற அந்த தாவுதல், பல்டி, இந்த விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கும் பொருந்துமா? ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜக கூட கூட்டணியில இருந்து பிரிந்து வந்தாங்க. அப்போ அதையும் தாவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தையின் போது, கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது உடைஞ்சிட்டு உடனே போகல. அவங்க நீண்ட நாள் பிரச்சனையே கிளப்பிட்டு இருந்தாங்க, புகார்களை சொல்லிட்டு இருந்தாங்க மேல் தலைமைக்கு. அது மேல் நடவடிக்கை இல்லை. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க 2026 தேர்தலில் நீங்க இப்ப எங்களுக்கு அந்த விஷயம் தானே பாமகவுக்கும் நடந்தது. அதே மாதிரி அது மாதிரியான தொடர் நிகழ்வுகளுக்கு முடிவுல ஒரு முடிவு எடுக்கப்படல, லாஜிக்கலா கன்க்ளூஷன் ஆகல. இல்ல, திடீரென்று பல்டி அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தினார் அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற கட்சிகள்ல முறிவு ஏற்பட்டு அவங்கள்ல இருந்து அதிமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அப்போ அது பல்ட்டியா தெரியலையா? பல்ட்டி இல்ல, எதிர்பார்ப்பு தப்பு ஒண்ணும் கிடையாது. அது அங்க மாறுபட்டு சிந்தனை முரண்பாடு வெளியில எதிர்பார்ப்பு ஏன் பாமகவுக்கு இருக்க கூடாது? பாமக அப்படி பண்ணலைங்க. ஒரு கட்டத்து வரைக்கும் அதிமுக உறவுக்கு உடன்பாடிக்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டாச்சுன்னே சொல்லப்பட்டது. திடீரென்று இரவோட இரவா அந்த பக்கம் போறாங்க. அது நான் சொல்லலை, அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க திடீர்னு மாறிட்டாங்கன்னு. அது அவங்க சொல்றாங்க, அதே நான் திருப்பி நான் சொல்றேன். சரி, அப்போ மக்கள் நீதி மையம் கட்சி அப்படின்றது கூடுதலாக திமுக கூட்டணியில சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக. அப்படி இருக்கும்போது அது வலுவானது அப்படின்றது மாயை அப்படின்ற விமர்சனத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி? மாயைன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் ஊழலுக்கு எதிராக மாற்றாக நான் வருகிறேன் சொன்னார். யூபிஏ ஆட்சி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி. அந்த ஆட்சியை நடத்திய காங்கிரஸோடும் திமுகவோடும் அவர் ஒன்று சேர்றார். இது ஊழல் எதிர்ப்பா? இது எப்படி ஊழல் எதிர்ப்புன்னு சொல்ல முடியும்? அப்போ அது அங்கே அடிபட்டு போயிடுது. அவருக்கு அன்றைக்கு இருந்த வாக்கு வங்கி இப்போ இருக்காது. அவர் எதை நம்பி அவரை வாக்களித்தாங்க? ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஒரு 3-4%, 5% வாக்களித்தாங்க. அவங்க எதை நம்பி வாக்களித்தாங்க? அவர் ஒரு மாற்றாக இருக்காருங்கிறது தான். அவர் இப்போ அவங்களோட போய் ஐக்கியமாயிட்டார், கரைஞ்சிட்டார். கூட்டணியில் போயிருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் கரைஞ்சிக்கிட்டார். ஒன்றுமே இவருக்கு தரல. ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொன்னாங்களாம், அதை நம்பி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது எப்படி? இதுவும் ஒரு வோல்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் போட்டு தானே சார் பண்ணிருக்காங்க, சொன்னாங்களாம் அப்படின்னு எந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டு யாரு பார்த்தா? சரி, தொகுதி ஒப்பந்தம் அத பிரஸ்ல அவர் காமிச்சாரே. சரிங்க, ஒப்பந்தம் ஆயிருக்கு. அங்க போறதுக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுது. சினிமா துறையில் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள்லேருந்து அவங்க காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை, தங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்காருங்கிற ஒரு கருத்து நிலவுது. உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக நான் சொல்லலை, கருத்து நிலவுது. அரசியல் களத்தில் என்ன நடந்தது எதுவுமே நான் சொல்லலை. இது கருத்து பத்திரிகைகளில் மீடியாக்களில் அலசப்படுகிறது, திருப்பி திருப்பி வருது. பலரும் சொல்கிறாங்க விக்ரம் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அவருக்கு என்ன சிக்கல் வந்துச்சு,
என்ன மோதல்கள் வந்துச்சு, எப்படி முட்டல்கள் வந்துச்சு, கடைசியில் எப்படி தீர்க்கப்பட்டது என்று போன்ற விஷயங்கள்லாம் மீடியாவில் வந்துட்டு இருக்க விஷயங்கள், நான் சொல்லலை. விக்ரம் திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன தொடர்பு சார்? ஆமாம், அதான் ரெட் ஜெயின் மூவிஸ் தானே கடைசியில் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க, வெளியிடுவதில் திரும்ப வந்துச்சு, கடைசியில் போய் பணிஞ்சார். அங்கே பணிஞ்சதோடு சேர்ந்து தன்னுடைய கட்சியை அடகு வைத்து திமுக கூட்டணிக்கு பணிஞ்சார். அது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அவருடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் பிற கட்சிகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் உதாரணமாக 4 கட்சிகள் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸுக்கு அவங்க தனியாக நின்று 2011 3.8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. 2014 எப்போ தனியாக நின்னாங்க? தனியாக நின்னாங்கல்ல? இல்லையே சார், 2011 2000 சரி 14 தனியாக நின்னாங்க. அப்போ அவங்க என்ன வாக்கு வாங்கினாங்க? 3.8% வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, ஒரு 3% அப்ராக்சிமேட்லி இருக்குங்கிற நான் ஒத்துக்கிறேன். மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா 4 கட்சிகள் அதில் இருந்தவங்க, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இவங்கள மக்கள் நல கூட்டணி 2016 அமைச்சாங்க. தேமுதிகவோட சேர்ந்து கூட்டணி நின்னாங்க. 234 தொகுதிகளில் அவங்க வாங்கின வாக்கு எவ்வளோங்க? 6.1%. அதில் அப்போ ஓரளவுக்கு தேமுதிக பலமாக இருந்த நேரம், விஜயகாந்த் முன்னணியில் இருந்த நேரம், அப்போ அவங்களுக்கு ஒரு 2% போயிடுச்சுன்னா இவங்களுக்கு 4% கூட இல்லை. இவங்க எப்படிங்க பலமான கூட்டணின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி ஏற்றுக்குவாங்க? அது மட்டும் இல்லை, இப்போ சின்ன பிரச்சனை சார், அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இல்லை, 2019 ஜெயித்தது என்பது அது ஒரு சுனாமிங்க. பாஜகவுக்கு எதிராக அடித்த சுனாமி அலை அடிச்சிச்சு, அது வேற விஷயம். அதுதான் நீங்களே கேட்டீங்க கோவை செல்வராஜா கிட்ட. 2021 என்னாச்சுன்னு கேட்டீங்க. 2021 ஏன் அதே அலை அடிக்கல? எதிர்நீச்சல் போட்டு அதிமுக மேலே வந்துச்சுல்ல, தோத்தாலும் கூட அது ஒரு கௌரவமான தோல்வி. ஆட்சி அமைத்தது திமுக தானே, அதெல்லாம் வேற விஷயங்க. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எப்படி சார் சொல்ல முடியும்? அதை மறுக்கவே முடியாது, நான் மறுக்கலையே. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறணும். அதிமுக ரொம்ப நெருக்கமாக வந்தாங்களா இல்லையா? 3% வாக்குகள் வித்தியாசம், 13 லட்சம் தான் வாக்குகள் வித்தியாசம். அதுவும் கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் 10,000க்கும் 5,000த்துக்கு குறைவான வாக்குகளில் 1.90 லட்சம் வாக்குகள் தான், 1,90,000 வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்துருக்காங்க அவங்க. சரி, இருக்கக்கூடிய நிறைய விளக்கங்கள், நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆனா நம்ம ஜெயிச்சது யார் அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, இந்த விஷயங்கள் நான் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கோபண்ணா, இப்போ அதிமுக கூட்டணி நீடித்திருந்தால் திமுக கூட்டணியோட அந்த தோல்வி என்பது நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படின்ற கருத்து அன்புமணி சொல்றார். இது பற்றி உங்களோட இல்லை, கற்பனையாகவே பேசிக்கிட்டு இருந்தா யதார்த்தத்தை எப்போ பேச போகிறோன்னு தெரியல. இப்போ கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக, பாஜக 3 விதமான கூட்டணி இருக்குது. அப்புறம் சீமான் தனியாக இருக்கார், தமிழ்நாடு தேர்தல் களம். இப்போ எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2004 திமுக தலைமையிலான கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, ஒன்றிய ஆட்சி 10 ஆண்டு காலம் நடைபெற்றது. 2004, 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 மக்களவைத் தேர்தல், 2011 சட்டமன்றம், 2014 ஒரு மக்களவைத் தேர்தல் தவிர அதில் கூட்டணி இல்லை. அப்புறம் மறுபடியும் 2016 சட்டமன்ற தேர்தல், 19 மக்களவைத் தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல். இந்த அனைத்து தேர்தலும் கடந்த 20 ஆண்டுகளில் ஒரே ஒரு 2014 மக்களவைத் தேர்தல் தவிர திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை சார்ந்து, தமிழ்நாடு நலன் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து நாங்கள் கூட்டணியா இருக்கோம். ஓகே, நீங்க சொன்ன விஷயம் தொடர்ந்து வரலாறுல நடந்தது. ஆனா இப்போ களம் காலம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி 2019 கடைசியா நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள், எங்கள் கூட்டணி 53%. அதே அதிமுக தலைமையில் வாங்கின வாக்குகள் 31% வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 23% நாங்கள் அதிகமாக வாக்குகளை பெற்று 39ல் 38 இடம் ஜெயிச்சிருக்கோம். வலுவான கூட்டணி. எங்கள் கூட்டணி எப்படி கட்டுக்கோப்பாக இருக்குது. இன்றைக்கும் அதே கூட்டணி இருக்குது. இன்றைக்கி அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாமக இல்லை, பாஜக இல்லை, தேமுதிக இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது. பாஜகவோட பாமக ஒரு பொருந்தா கூட்டணி இன்னைக்கு அவங்க சேர்ந்திருக்காங்க. ஆக இன்னைக்கு எதிரிகள் பொருந்தா கூட்டணின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ
ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு 2014, 2019 எல்லாத்துலயும் இருக்கலாம். இப்போ அரசியல்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுல தீவிரமான பரப்புரை மேற்கொண்டவர், சமூக நீதி பற்றி பேசுகிறவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்லாம் ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி. ஆனால் அதை பேசுகிறது காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கொள்கைகள் வேறாக இருந்தாலும் நாங்க இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2004 39 இடம் ஜெயிச்சோம், 2009 30 இடம் ஜெயிச்சோம், 2014 அதிமுக 37 இடம், 2019 38 இடம். ஆக தொடர்ந்து எங்கள் கூட்டணி கட்டுக்கோப்பாடு அங்கே இணைந்து இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் பாமக வந்து பாஜகவோட போகிறதா அதிமுகவோட போகிறதான்னு பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே போல் தேமுதிகவும் பாமக என்ன முடிவெடுக்குதுன்னு பார்த்துட்டு பாமக சேராத கட்சியோட போய் சேரலான்னு கடைசியில் அதிமுகவோட போய் சேர்ந்துருக்காங்க. இப்படி சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து நீங்கள் பார்க்குறீங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுடைய பரப்புரை ஒவ்வொரு நாள்லையும் 2 பார்லிமெண்ட்டு கவர் பண்ணுறாரு. அது நடைபெற்ற எங்கள் கூட்டணி எவ்வளவு வலிமையா இருக்குது நல்லா தெரியுது. ஓகே, இன்னொரு காட்சியும் சொல்றாங்க. இப்போ நீங்க சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்றீங்க. கமலஹாசனை பொறுத்தவரை தேசிய அளவில் வகுப்புவாத எதிர்ப்பு கொள்கை கொண்டவர். அவர் வந்து வகுப்புவாதத்துக்கு எதிராக கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார். அவர் எந்த கூட்டணியில் சேர வேண்டுமோ அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார். மக்களவை தேர்தலை விட மாநிலங்களவையில் அவருக்கு உறுப்பினர் கொடுக்குறோன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். அவர் எங்கள் கூட்டணியை ஆதரித்து பரப்புரையில் அவரை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருக்கு மாநிலங்களவை கொடுத்து இன்றைக்கி பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். இன்றைக்கி காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அவர் பரப்புரை செய்கிறார். அதில் அவர் கொள்கை சார்ந்து எங்கள் கொள்கையோடு பெரும்பாலான கொள்கைகள் ஒத்து போகக்கூடியவர். அப்புறம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்ல நான் சொல்கிறேன் நண்பர் கலை அவர்களே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊழல் நடந்து அன்றைக்கு மன்மோகன் சிங் மேலோ அல்லது யார் மீதாவது எங்கேயாவது ஊழல் வழக்கு நடக்கிறதா, எந்த ஊழல் வழக்காவது நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த ஊழல் நடக்கலை. 1,76,000 கோடி 2G ஊழல் சொன்னீங்க. உடனே மன்மோகன் சிங்கே சிபிஐ விசாரணை வச்சு ஓபி சைனி வந்து வழக்கு நடத்தினார். ஆதாரமே இல்லாமல் மாதக்கணக்காக காத்திருந்து ஆதாரம் இல்லாத நிலையில் அவர் குற்றவாளிகள் இல்லைன்னு நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலை வைத்து கொண்டு 2011-16 தேர்தலில் அதை வந்து பெரிய பரப்புரையை மேற்கொண்டாங்க. 1,76,000 கோடின்னு சொல்லி ஒரு 4 ஏட்டில் 1,76,000 கோடி தலைப்பு செய்தியாக போட்டு அன்றைக்கி வந்து ஒரு அவதூறு குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பலியானோம் தேர்தல் களத்தில். ஆனால் இன்றைக்கி என்ன, அதே சிஏஜி நெடுஞ்சாலைத்துறையில் 7.5 லட்சம் கோடி 1,76 எங்க இருக்கு, 7.5 லட்சம் கோடி எங்க இருக்கு. இன்னைக்கு முறைகேடு ஊழலை சொல்லியிருக்க, இன்னைக்கு வந்து சொல்லிக்க மோடி அது மேல விசாரிச்சாரா, சிபிஐ வழக்கு தொடர்ந்ததா, எதுவுமே செய்யல. ஆனா எங்கள் மன்மோகன் சிங் அறிவாலயத்துல பேச்சுவார்த்தையும் அமலாக்கத்துறையோட சோதனையும் எங்க நடந்தது, எப்ப நடந்தது? இல்ல இந்த பாருங்க, எந்த அதான் சொல்றேன், நாங்க பாரபட்சம் இல்லாம எங்க மத்திய புலனாய்வுத்துறை என்பது வந்து நான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் பயன்படுத்துது, அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும். அன்னைக்கு சிபிஐ கூட்டணி கட்சியிலே இருக்கிற ஒருவர் மீது கூட்டணி கட்சியில இருக்கிற ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்ததும் உடனடியாக விசாரிக்க சொன்ன மன்மோகன் சிங் எங்க எதிர்கட்சிகளை பழிவாங்க வேணும், முடக்கணும், ஒடுக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை பயன்படுத்துகிற நரேந்திர மோடி எங்க? ஆக எங்க கூட்டணி நான் சொல்றேங்க, நாங்க தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 39 ஜெயிச்சோம் 2019, 40 நாங்க ஜெயிக்க போறோம். ஏன்னா எங்க தேர்தல் எங்கள் எதிரிகள் விழுந்து கிடக்கிறார்கள், பிளவுபட்டு கிடக்கிறார்கள். அவங்ககிட்ட கட்டுக்கோப்பு இல்லை, இணக்கம் கிடையாது, ஒருங்கிணைப்பு கிடையாது. நாங்கள் எங்கள் கூட்டணி எங்க கூட்டணி நல்ல புரிதலோடு ஒருங்கிணைப்போடு இன்றைக்கு நாங்கள் ஒரு கூட்டணியில் ஐக்கியமாகி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு கூட்டணியாக நாங்கள் நீண்ட காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் கூடியதும் கிடையாது, கூட்டணியாக இருந்ததும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி இருக்காது.